ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹனா அகாடமி. 2007 இருந்து 2023 வரை நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்கப்பட்ட அரசியலமைப்பு வினாக்களுக்கு தான் நம்ம விடைகள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் இந்த அரசியலமைப்பு பகுதியில் எந்தெந்த தலைப்பில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த தலைப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக எஸ்ஐ எக்ஸாமுக்காக ஒரு கிராஷ் டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் ப்ராப்பராக நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாமில் 130 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். ஸோ இதில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த கிராஷ் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 38 டாபிக், அதாவது ஜிகே பொறுத்தவரை ஒரு 38 டாபிக்கான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ அதை மட்டுமே நீங்கள் ப்ராப்பராக படித்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதும். சரிங்களா? ஓகே. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. விருப்பம் உள்ளவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. ஃபர்ஸ்ட் தலைப்பு பார்த்துங்க, அரசியலமைப்பு, அதுக்கப்புறம் குடியுரிமைகள். சரிங்களா? ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வருஷம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழி அல்ல? இது 2023 கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொத்துரிமை பெறுவதன் மூலம். ரெண்டாவது பாருங்க, உச்ச நீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது? 2023 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உறுப்பு 32. அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க, குடியுரிமை சட்டம் 1955 ஏற்றப்பட்டது. முகவரை இது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கு. செம்மொழி, ஸோ 2004 தான் செம்மொழி அப்படிங்கிற வகைப்பாடு வந்து நம்ம மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. குறு அரசியலமைப்பு, ஸோ 42வது அரசமைப்பு சட்டத்திருத்த தான் சிறு அரசியலமைப்பு அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2022 உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை. இது பார்த்தீங்கன்னா 2015 உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22 மொழிகள். சரிங்களா? அடுத்தது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2010 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1950. அடுத்தது இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் எந்த ஆண்டில் திருத்தி அமைக்கப்பட்டன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1956. இது 2007 கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன? இது 2007 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள் இந்தியாவில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கும்போது நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவரை பற்றி படிக்கணும், அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் பற்றி படிக்கணும், அதுக்கப்புறம் அரசமைப்புக்கு அந்த அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் படிக்கணும், மொழிகள் தொடர்பாக படிக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு கீழே நீங்கள் படிக்கணும். அதோட முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்போட முக்கியமான குழுக்கள் அமைச்சிருப்பாங்க, அதுவும் இதில் நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரிங்களா? ரெண்டாவது தலைப்பு பாருங்க, பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றம். இது ரொம்ப ஈஸியான டாபிக். சரிங்களா? ஸோ இதுல இருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடு. இது 2023 கேட்டிருக்காங்க. இல்லை சரியானது பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு 545 உறுப்பினர்கள். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, கூற்று காரணம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆவார். சரியானதுதான். காரணம் பாருங்க, குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையும் வகிக்கிறார். சரியானதுதான். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2022 கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் 2022 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள். அடுத்தது நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறிவிக்கப்படுகிறது? 2022 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மக்களவை. அடுத்தது மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2010 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 250 உறுப்பினர்கள். அடுத்தது மாநில சட்டசபை கலைப்பு இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின்படி மேற்கொள்ளப்படுகிறது? 2010 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா விதி 356. முதலமைச்சரை நியமிப்பவர் 2010 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆளுநர். அடுத்தது
ராஜ்யசபாவின் தலைவர் 2007 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். சரிங்களா? அடுத்து பாருங்க உள்ளாட்சி அமைப்புகள். ஸோ இந்த தலைப்புல இருந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க கிராம பஞ்சாயத்துகளின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? 2023 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளை 1882 இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? 2022 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. அடுத்தது இந்தியாவில் முதல் நகராட்சி ஆரம்பிக்கப்பட்ட இடம் எது? 2015 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மதராஸ். அடுத்தது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள். சரிங்களா? ஸோ இதை நம்ம படிக்கவே மாட்டோம் நிறைய பேர். ஸோ 8th புக்லையும் பார்த்தீங்கன்னா 9th புக்லையும் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த 2 பாடத்தை நீங்க படிக்கணும். சரிங்களா? ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா 2022 உங்களுக்கு 2023 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்க அம்னஸ்டி இன்டர்நேஷனல் எனும் அமைப்பு எதற்காக பிரச்சாரம் செய்வது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு. அடுத்தது போக்சோ சட்டம் 2012 யாருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பாத ஆண் மற்றும் பெண் குழந்தை. அடுத்தது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு இந்த பார்த்தீங்கன்னா 2022 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30 நாட்கள். அடுத்தது மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் 2020 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10. அடுத்தது தேர்தல்கள் தலைப்பு. சரிங்களா? ஸோ இந்த தலைப்புல இருந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. 2023 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாக்களிப்பு பட்டியல். இந்திய தேர்தல் முறை டேஸில் பின்பற்றப்படும் தேர்தல் முறைகளை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2022 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. அடுத்தது இந்திய குடிமகனுக்கு வாக்களிக்க தேவையான குறைந்தபட்ச வயது வரம்பு 2010 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18. கீழ்வரும் நாடுகளில் எது தலைவர் முறை அரசாங்கம் பின்பற்றப்படுகிறது? 2015 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அடுத்து பாருங்க நீதித்துறை. ஸோ இந்த டாபிக்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்கள் தீர்த்து வைக்கும் அமைப்பு எது? 2022 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். அடுத்தது பாருங்க கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? 2022 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா. அடுத்து பாருங்க குடும்ப நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? இது பார்த்தீங்கன்னா 2020 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1984. அடுத்தது உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2007 கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BR கவாய். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க அரசமைப்பு சார்ந்த நூல்கள் அதுக்கப்புறம் அரசமைப்பு அறிஞர்கள் பத்தி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த டாபிக்ல நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. மேபி இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய டாபிக்கே இந்த வருஷமும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க குடியரசு என்ற நூலை எழுதியவர் பிளேட்டோ. சரிங்களா? ஸோ இது 2 தடவை கேட்டிருக்காங்க. 2015 கேட்டிருக்காங்க, 2007 கேட்டிருக்காங்க. மனிதன் ஒரு சமூக விலங்கு என கூறியவர் 2010 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். அடுத்தது வெளியுறவு கொள்கை இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 2015 கேட்டிருக்காங்க. சரிங்களா? அணுசக்தி சோதனை ரத்து ஒப்பந்தம் எந்த வருடம் கையெழுத்திடப்பட்டது? 1963. அடுத்தது தேசிய சின்னங்கள்ல இருந்து 2010 கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய அரசு சின்னம் டேஸில் இருந்து எடுக்கப்பட்டது? சாரநாத் தூண். அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய தலைப்பை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். இந்திய அரசமைப்பு ஃபர்ஸ்ட் படிக்கணும், குடியுரிமை படிக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் சட்டமன்றம் இது நீங்க படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள், அடுத்தது மனித உரிமைகள். ஸோ நிறைய பேர் லேக் ஆகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் அவங்க படிக்க மாட்டாங்க. ஸோ மனித உரிமைகள் நீங்க படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அந்த பாடங்கள்ல இருந்து வருது. சரிங்களா? அடுத்து நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு பார்த்தீங்கன்னா தேர்தல்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீதித்துறை. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் லேக் ஆகிற டாபிக் இது அரசமைப்பு சார்ந்த நூல்கள், அதுக்கப்புறம் அறிஞர்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேக் ஆவாங்க. ஸோ இதில் நீங்கள் படிக்கிறது மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் மார்க் பூஸ்ட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அது போக வெளியுறவு கொள்கையும் நீங்கள் லைட்டாக படிச்சு வச்சுக்காங்க. சரிங்களா? ஸோ தேசிய சின்னங்கள் பற்றி ஒன்றும் இல்லை. தேசிய சின்னங்கள்லாம்
ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 லைன் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் தெளிவாக படிச்சிருங்க சரிங்களா. ஸோ பாலிட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னக்கூடிய டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சு வைங்க. கண்டிப்பாக நீங்கள் பாலிட்டியில் எவ்வளோ மார்க் கேட்காங்களோ அவ்வளோ கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா. தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அனலைஸ் வெளியிடுற தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.